Hello students, inverse trigonometry functions exercise 4.5 பார்க்க போகிறோம். Find the value if it exists. Possible அப்படின்னா இந்த given value find out பண்ண சொல்லியிருக்காங்க. If not exist ஆகலை அப்படின்னா நம்ம ரீசன் என்ன அப்படின்ற ரீசனை சொல்லணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் sin inverse of cos பைன்னு கொடுத்துருக்காங்க. sin inverse of cos பை இது ஆல்ரெடி நம்ம போட்டதே தான். cos பையோட வேல்யூ -1 -1 அப்படின்றது -π/2 சைன் வேல்யூ சைன் -π/2 ஓட வேல்யூ -1. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன ஆன்சர் சொல்லிடலாம். ஆன்சர் இஸ் -1. sin inverse of cos பை வேல்யூ -π/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு tan inverse of sin -5/2 அப்படின்ற வேல்யூக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -1ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த 5/2 அப்படிங்கிற வேல்யூ 5/2 அப்படின்ற வேல்யூ எதில் இருக்காது? பிட்வீன் -π/2 to π/2க்குள்ளே இருக்காது. ஸோ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றத வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக 2π + π/2ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த 5π/2 அப்படின்றத நம்ம 5/2 5 divide 2 2 2s are 4 remainder 1 இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 + 1/2ன்னு சொல்லலாம். இங்கே பை இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம π/2ன்னு சொல்லுவோம். 2π + π/2ன்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். நெக்ஸ்ட்டு வேல்யூ sin π/2ஓட வேல்யூ -1 sin -π/2ஓட வேல்யூ -1. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சது? எந்த டோட்டல் வேல்யூ -1 இருக்குது. ஸோ tan inverse of -1ஓட வேல்யூ -π/4 -π/4. இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. tan inverse of -x is equal to -tan inverse x. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் in terms of x. கிவன் கொஸ்டினில் இருக்க வேல்யூக்கு in terms of xல ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஹெல்ப் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை யூஸ் பண்ணி இங்கே சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது? sin of cos inverse of 1 - x. இதில் நம்ம இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம்? தீட்டா இல்லைன்னா ஒய் இந்த மாதிரி வேல்யூவாக வேரியபிளாக கன்சிடர் பண்ண போகிறேன். கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணணும். cos inverse of 1 - x equal to theta, then cos theta equal to 1 - xன்னு கிடச்சிரும். cos theta அப்படின்றத நம்ம adjacent side by hypotenuse சொல்லுவோம். 1 - x/1. ஸோ adjacent side இருக்குது, hypotenuse இருக்குது. ஸோ நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆப்போசிட் சைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ரூல்ஸ் x - a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 - x² + 2x - 1 இருக்குது. -1 + 1 கேன்சல் ஆகுது. அப்போ 2x - x² ஆகுது. இங்கே ஆப்போசிட் சைட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ இது நீங்கள் √2x - x²ன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு தீட்டா மென்ஷன் பண்ணி adjacent சைடு அண்ட் ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஏபிசின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. சரியா? ஏபிசி சால்வ் பண்ணோம்னா AC² = AB² + BC² ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் இல்லை? பித்தாகரஸ் தியரம் அந்த கான்செப்டில் போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை இதுவே ஃபாலோ பண்ணிட்டாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் ட்ரையாங்கிள் நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கணும். ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருது? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். நம்ம தீட்டா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் கிடச்சிருக்கு. சைன் தீட்டா அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? கன்சிடர் பண்ணியிருக்கோம் cos inverse of 1 - xன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு cos inverse of 1 - xன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் √2x - x². ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ஒரு ட்ரையாங்குலர் ஆப்போசிட் சைடு adjacent சைடு ஹைப்போட்டனஸ்ன்னு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம்
நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம். இதுலேயே அதே கான்செப்ட் தான். ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம்? தீட்டாவாக கன்சிடர் பண்ண போகிறோம். இதிலேருந்து நம்ம அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு அண்ட் ஹைப்போட்டனஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை நீங்கள் ட்ரையாங்கிளில் ட்ரா பண்ணணும். இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம்? a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ ஹைப்போட்டனஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 கிடச்சிருக்கு. ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மளால் சொல்ல முடியும் 1 by square root of 9x square minus 6x plus 2. Given question என்ன இருக்குது? Cos of tan inverse 3x minus 1 அதை நம்ம தீட்டான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 by square root of 9x square minus 6x plus 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு tan inverse of sin x plus 2. இதுவும் சேம் கான்செப்டே தான். என்ன செய்ய போகிறீங்க? இதை ஃபுல்லாக தீட்டான்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபுல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 தீட்டாவை எடுத்துக்குவேன். சைன் இன்வர்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது சைனாக கன்வெர்ட் ஆகும். சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 கிடைக்கும். ஸோ சைன் தீட்டாவை நம்ம பெஸ்ட் ஆன் சைட்ஸ் சொல்லும்போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடு எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு சொல்லுவேன். ஹைப்போட்டனஸ் வேல்யூ 1. ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம அட்ஜசன்ட் சைட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டும் வச்சு tan வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு, ஹைப்போட்டனஸ் வேல்யூ கரெக்டாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2x plus 1 divided by square root of 3 minus 4x ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இப்போது ப்ராக்கெட்குள்ளே வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் கிவன் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ காஸ் ஆஃப் அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான சம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 நம்மளுக்கு π/3 தெரியும். அதில் π/3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos π/3ஓட வேல்யூ 1/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 5/6ன்னு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ப்ராக்கெட், அதுக்கப்புறம் அவுட்டர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு cot of sin inverse 3/5 plus sin inverse of 4/5 அப்படின்னு இருக்குது. இதை பார்த்ததுமே நம்மளுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம். sin inverse 3/5 sin inverse 4/5 இருக்குது அப்படின்னா given வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம sin inverse ஏவாகவும், செகண்ட் டேர்மை sin ஏவாகவும், செகண்ட் டேர்மை பியாகவும் கன்சிடர் பண்ணுவோம். இதிலேருந்து நம்ம என்ன வேல்யூவில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? cos a வேல்யூ அண்ட் cos a cos bயோட வேல்யூவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்டில் தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மை ஏவாகவும், செகண்ட் டேர்மை பியாகவும் கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் 3/5ன்னு கிடைக்குது. அட்ஜசன்ட் சைட் வேல்யூ tan வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். tan a வேல்யூ 3/4. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் சைன் இன்வர்ஸ் 4/5 கிடச்சிருக்கு. அதில் இருக்க ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனஸ் யூஸ் பண்ணி நம்ம tan b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். tan b வேல்யூ 4/3. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சைன் இன்வர்ஸ் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஃபஸ்ட் 3/5 அண்ட் சைன் இன்வர்ஸ் 4/5 ஏபின்னு கன்சிடர் பண்ணோம். இதில் நம்ம tan a + b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? cot வேல்யூன்றது 1/tan வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியும். 1/tan a + b. tan a + bக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா?
tan A plus tan B by 1 minus tan A tan B. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஃப்ராக்ஷன் சம்மில் கரெக்டாக போடணும். ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது? 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 25/12/0ன்னு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ 1/tan A plus B இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும்? ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 0. இந்த வேல்யூவோட ரெசிப்ரோக்கல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆன்சர். இந்த வேல்யூ tan A plus B. tan A plus B வேல்யூ தான் 25/12 ஹோல் டிவைடட் பை 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1/tan A plus B அப்படிங்கும்போது ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்ன? 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு tan inverse of 3/5 and cot inverse of 3/2. ஃபஸ்ட்டு டேர்ம் A, செகண்ட் டேர்ம் B. அதிலேருந்து நம்ம sin Aலேருந்து tan A வேல்யூ, cot inverse Bலேருந்து tan B வேல்யூ, cot Bலேருந்து tan B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் tan A plus B ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஃபைனலாக ஆன்சர் 17/6. இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி கேர்ஃபுல்லாக போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். tan inverse 2/11 plus tan inverse of 7/24. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. tan inverse A plus tan inverse B is equal to tan inverse A plus B by 1 minus AB அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம given values அப்ளை பண்ண போகிறோம். A வேல்யூ என்ன இருக்குது? 2/11. B வேல்யூ 7/24. ஸோ A, B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் tan inverse 1/2 கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. கரெக்டாக 11 and 24 இருக்குது. எல்சிஎம் எடுக்கும்போது 2 வேல்யூஸ் 11 into 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அதோட எல்சிஎம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது? 1/2. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் நீட்டாக சால்வ் பண்ணி போடுங்க. இந்த பிளேஸில் போடும்போதே கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். sin inverse 3/5 minus cos inverse 12/13 equal to sin inverse of 16/65 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் இங்கே பார்த்ததுமே இங்கேயும் sin inverse ஆப்போசிட் சைடில் இருக்குது, இங்கே sin and cosல இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடில் sin inverse வந்துச்சு அப்படின்னா இங்கே என்னவாகும்? sin கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன டேர்ம் கன்வெர்ட் பண்ணால் போதும்? இந்த டேர்ம் ஏவாகவும் நெக்ஸ்ட்டு டேர்மை பியாகவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா sin A minus B ஃபார்முலா அப்ளை பண்ணுறது 16/65 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? sin inverse minus cos inverse equal to sin inverse சப்டர்ம்ஸ் இதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ அந்த வேல்யூ கிடைச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோங்க. ஸோ இந்த sin inverse ஆப்போசிட் சைடு வரும்போது sin கன்வெர்ட் ஆகும். sin கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவாகவும் செகண்ட் டேர்மு பியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா sin A minus B ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் 16/65 கிடைக்குதான்னு செக் பண்ணுவேன். சரியா? ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். sin inverse 3/5 ஏவாகவும் cos inverse 12/13 பியாகவும் ஃபைண்ட் அவுட் கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? sin inverse 3/5 ஏலேருந்து sin A cos A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். cos inverse of 12/13 பிலேருந்து நம்ம cos B and sin B யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்? sin A sin B cos A cos B யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதே நம்ம ஃபார்முலாவில் sin A minus B ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலான ஆன்சர் 16/25 இருக்குது. இந்த 16/25ல் sin ஆப்போசிட் சைட் போகும்போது sin inverse of 16/65 கிடச்சிருக்கு. A sin inverse of நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் சம். Prove that
tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to given இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ tan inverse x plus tan inverse y இந்த டூ டேர்ம்ஸையும் பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். என்ன ஃபார்முலா? tan inverse x plus y divided by 1 minus xy ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse x plus y by 1 minus xyன்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ்ஒய்ங்கிறத ஏவாக கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் ஏவாக கன்சிடர் பண்ணி போட்டிங்கனாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாலும் ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த டூ டேர்ம்ஸு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? tan inverse x plus y divided by 1 minus xyன்னு கிடைக்குது. இங்கே ஒரு டேர்ம் கிடைச்சாச்சு, இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் tan inverse z. எகெயின் நம்ம சேம் ஃபார்முலா tan inverse a ப்ளஸ் tan inverse b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்முலா ஆன்சர் இருக்கும். அதை சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது சம் ஃபுல்லாகவே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? tan inverse a ப்ளஸ் tan inverse b தான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சரியா? பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு tan inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan inverse ஆஃப் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு tan inverse ஆஃப் ஏ எக்ஸ் ப்ளஸ் tan inverse ஒய் ப்ளஸ் tan inverse இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ராக்ஷன் இந்த ஸ்டெப்பில் பாரு. ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மில் என்ன மிஸ் ஆகுது? 1 மைனஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். இந்த டேர்மில் என்ன மிஸ் ஆகுது? 1 மைனஸ் xy. ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணும்போது இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது z மைனஸ் xyz கிடச்சிருக்கு. இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டேர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 1 மைனஸ் xy மைனஸ் xy கேன்சல் ஆகிடுது. ஃபைனல் ஆன்சர் x ப்ளஸ் yz x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus xz minus yzன்னு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிது. சரியா? நீ டைரெக்டாக கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிங்கனாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு சம். இந்த சம்மும் சேம் மாடல். tan inverse x tan inverse y. ஸோ அது பார்த்தது உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு tan inverse z இருக்குது, அதோட ஆட் பண்ணுறேன். இதோட வேல்யூ பைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? tan inverse இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு சம்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது நீ ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். இந்த சம்மில் போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த சம்முக்கும் போடணும். ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்டெப்ஸுமே எந்த சம்முக்கும் போடணும்? 6th சம்முக்கும் போடணும். 6th சம்முக்கு 5th சம்ஸோட ஸ்டெப்ஸ் கம்பல்சரி போட்டிருக்கணும். 5th சம்மோட ஸ்டெப்ஸ் கம்பல்சரி போட்டதுக்கப்புறம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? tan inverse x ப்ளஸ் tan inverse y ப்ளஸ் tan inverse z வேல்யூ பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ பைக்கு ஈக்குவல் பண்ணும்போது இந்த tan inverse ஆப்போசிட் சைடு வருது. ஆப்போசிட் சைடு வரும்போது என்னவாகும்? 0 ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சாச்சு? ஆப்போசிட் சைடு போது இதுவும் 0 ஆகும். x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z மைனஸ் xyzோட வேல்யூ 0. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு xyzன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சம்மில் நீங்கள் என்ன செய்யணும்? 5th சம் கொஸ்டின் எழுதிட்டு ஃபஸ்ட்டு tan inverse x ப்ளஸ் tan inverse y ப்ளஸ் tan inverse zோட வேல்யூ என்ன அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரூவ்டுன்னெலாம் நீங்கள் எழுதக்கூடாது. என்ன செஞ்சுருக்கணும்? 5th சம்க்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th சம். tan inverse x ப்ளஸ் tan inverse 2x by 1 minus x square. இதுலேயே நம்ம tan inverse a tan inverse b ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறீங்க. a வேல்யூ x, b வேல்யூ 2x by 1 minus x square. சரியா? இதை நீ ப்ராப்பராக அடிஷன் சப்ராக்ஷன் போட்டிங்க அப்படின்னா டைரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக எல்சிஎம் எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு டேர்மோட என்ன மிஸ் ஆகுது?
டினாமினேட்டர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு வரணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் டினாமினேட்டர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்க லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் ஃப்ராக்ஷன் பை ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? tan இன்வர்ஸ் 3x minus x cube divided by 1 minus 3x square. சரியா? Next 8th sum. Tan inverse x by y, tan inverse of x minus y simplify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? tan inverse a minus tan inverse b ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a value x by y, b value x minus y by x plus y. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? மிஸ்டேக் இல்லாமல் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை, செகண்ட் டேர்மில் ஒய் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுவேன். எக்ஸ்ஒய் கேன்சல் ஆகிருக்கு. இங்கேயும் எக்ஸ்ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்ஒய். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இருக்குது. 2 டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும்போது tan இன்வர்ஸ் 1ன்னு கிடைக்கும். tan இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ 5/4. சரியா? ஸோ நீங்கள் போடும்போது கேர்ஃபுல்லாக அடிஷன் சப்ராக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எல்லா சம்முமே ஈஸி. நெக்ஸ்ட்டு 9th டாபிக். இது வரைக்கும் நம்ம ப்ரூவ் தட்னு தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் பார்க்க போகிற சம்ஸுக்கு எப்படி இருக்கும்? சால்வ்னாவே என்ன செய்யணும்? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? sin inverse 5/6 + sin inverse of 12/x = 5/2. இங்கே sin inverse 12/x ஆப்போசிட் சைட் போகுது. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? sin inverse x plus cos inverse x = 5/2 அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். இதில் எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 12/x. இங்கே 12/x நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா sin inverse ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 5/2 மைனஸ் sin inverse xன்னு கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும்? sin inverse x plus cos inverse x = 5/2. இப்போ நம்ம cos inverse x மட்டும் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகுமா? தட் இஸ் 5/2 மைனஸ் sin inverse x. ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். 5/2 மைனஸ் sin inverse 12/xஐ நம்ம cos inverse 12/xன்னு சொல்லலாம். இந்த 2 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். இந்த 2 வேல்யூஸையும் நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ sin inverse 5/6 = தீட்டா. sin தீட்டா 5/6 இருக்குது. cos inverse 12/x ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா cos தீட்டாவோட வேல்யூ 12/6 இருக்குது. இந்த 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணுற ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபுல் கொஸ்டினுமே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி ப்ராப்பராக யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். 5/x ஹோல் ஸ்கொயர் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 25 + 144/x ஸ்கொயர் = 1 கிடைக்குது. ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ +or-13 ஆன்சர் கிடச்சிரும். x = 13. நெக்ஸ்ட்டு 2 tan inverse x cos inverse of 1 minus a square 1 minus b square by 1 plus b square. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏதாவது காஸ் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணணும். லாஸ்ட் இயர் படித்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி இங்கே ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். 1 minus tan square theta by 1 plus tan square thetaவோட வேல்யூ 1 minus tan square theta by 1 plus tan square thetaவோட வேல்யூ நம்ம படிச்சிருக்கோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? cos 2 theta ஃபார்முலாவில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? cos 2 theta ஃபார்முலாவில் படிச்சிருப்பேன்.
ஸோ நம்ம அதுக்காக நம்ம ஏ வேல்யூ tan தீட்டா ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம், பி வேல்யூவை tan தீட்டா டூன்னு எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்முக்குமே நம்ம என்னென்னு சொல்லலாம் காஸ் தீட்டா ஒன் காஸ் டூ தீட்டா ஒன். இந்த ஃபுல் டேர்முக்குமே நான் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் காஸ் டூ தீட்டா டூ அப்படின்னு கிடைக்கும். காஸ் டேர்ம் கேன்சல் ஆகும்போது இந்த டேர்ம் மட்டும் என்ன இருக்குது டூ தீட்டா ஒன் அண்ட் டூ தீட்டா ப்ளஸ் டூ தீட்டா டூன்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் என்ன செய்கிறேன், இது 2 காலமாக நீங்கள் டிவைட் பண்ணி போடுங்க. ஏ வேல்யூ tan தீட்டா ஒன், பி வேல்யூ tan தீட்டா டூ. tan இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு தீட்டா ஒன், tan இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு தீட்டா டூ. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு எந்த ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணலாம், காஸ் டூ தீட்டா ஒன். இங்கே அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது காஸ் டூ தீட்டா டூன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. கிவன் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டூ தீட்டா ஒன் மைனஸ் டூ தீட்டா டூ இருக்குது. எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸில் 2 இருக்கிறதுனால நம்ம 2வால் டிவைட் பண்ணிடுறோம். இல்லை காமனாக அவுட் சைடு எடுத்துகிட்டு கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா ஒன் பை மைனஸ் தீட்டா டூன்னு கிடச்சிருக்கு. tan தீட்டா ஒன் நம்ம என்ன எடுத்திருக்கோம் tan இன்வர்ஸ் ஏ, தீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் பி. நம்ம தீட்டா பி ஈக்குவல் டு tan தீட்டான்னு எடுத்துட்டோமா, இந்த tan ஆப்போசிட் சைடு வரும்போது என்னவாகும் tan இன்வர்ஸ் பி, tan இன்வர்ஸ் ஏன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா, tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பி ஃபார்முலா, ஏ மைனஸ் பி பை a plus b, tan inverse of a minus b by a plus b. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைச்சிரும், இங்கே இருக்க tan inverse கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ a minus b by 1 by a plus b. இந்த சால்வ்னு கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கேர்ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டாக ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா நம்மளால் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x. இதிலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே 2 tan inverse of cos x ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 2 tan inverse of x cos x நம்ம tan inverse cos x plus tan inverse cos x ன்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இது ஒரு டேர்மாகவும் நெக்ஸ்ட் ஒரு டேர்மாகவும் இருக்குது. tan இன்வர்ஸில் இருக்க 2 டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். என்ன ஃபார்முலா, tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் பி பை 1 மைனஸ் ஏபி. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 மைனஸ் tan இன்வர்ஸ் 2 பை காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, இதுதான் நம்ம என்ன ஆன்சர், எல்ஹெச்எஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, 2 இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி எல்ஹெச்எஸ் வேல்யூ, இதோட வேல்யூ நம்ம எல்ஹெச்எஸ் வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 காஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 கொசிகன் எக்ஸுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், tan இன்வர்ஸ் ஆஃப் 2 காஸ் எக்ஸ் பை sin ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டபுள் சைடே இருக்க tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகுது. 2 cos x by sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொசிகன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ மட்டும் இருக்க வேரியபிள் இருக்க வேல்யூவை சேஞ்ச் ஆகுது. இந்த sin ஸ்கொயர் எக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், sin இன்ட்டு சைன் சொல்லலாம். இந்த கொசிகன் எக்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin எக்ஸை சொல்கிறேன். sin x கேன்சல் ஆகுது. cos x by sin x that is tan x. cot x equal to 1. cot x equal to cot inverse x. எந்த வேல்யூக்கு நம்மளுக்கு cot inverse x 1 வேல்யூவாக இருக்கும், x equal to pi by 4. இப்படி போட்டாலும் ஓகே. sin x ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு cos xும் sin x எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும், pi by 4ன்னு ப்ரூவ் பண்ணிங்கனாலும் ஓகே. சரியா? நெக்ஸ்ட்டு cot inverse x minus cot inverse of x plus 2 equal to pi by 12ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், cot inverse அப்படின்றது நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பேன். அப்போ cot inverse எக்ஸை நம்ம என்ன சொல்லலாம், காட்டு டேனாக சேஞ்ச் ஆகும்போது
இங்கே இருக்க எக்ஸ் வேல்யூ 1/xஆக கன்வெர்ட் ஆகுன்ற ஃபார்மில் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அதே மாதிரி காட் டேனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே இருக்க எக்ஸ் டேர்ம் வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா tan இன்வர்ஸ் A மைனஸ் tan இன்வர்ஸ் B ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் கிவன் கொஸ்டினில் 5/12க்கு சப்ஸ்டியூட் ஈக்குவல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் எக்ஸோட ஆன்சர் கிடைக்கும். சரியா? எக்ஸ் A வேல்யூ 1/x, B வேல்யூ 1/x+2. நார்மல் எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் x இன்ட்டு x+2 கிடைக்கும். x இன்ட்டு x+2 x இன்ட்டு x+2 கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு x+2 மைனஸ் x ஹோல் டிவைடட் பை 1 + x² + 2ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க x மைனஸ் x கேன்சல் ஆகுது. ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருது? 2/2x² + 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2/x² + 2x + 1ன்னு கிடைக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இட் இஸ் ஈக்குவல் டு 5/12க்கு ஈக்குவல் 5/12. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 5/12 கிவன் கொஷின் 5/12க்கு ஈக்குவல். 5/12ன்ற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 5/12 ஈக்குவல் டு 180/12, தட் இஸ் 15 டிகிரி. 15 டிகிரியை நம்ம எப்படி சொல்லலாம்? 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. 15 டிகிரிக்கு நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த ஆங்கிளுக்காக நம்ம 45 டிகிரி அண்ட் 30 டிகிரியை ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்க tan இன்வர்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது tan ஆஃப் A மைனஸ் B ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இது கிடைச்சிருது. சரியா? ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் என்ன செஞ்சுருக்கோம்? RHS எடுத்துகிட்டு அந்த RHS காட்டில் இருக்க RHSஸை காட்டில் இருக்க LHS டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். காட்டில் இருக்கிறத டேனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். டேனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு RHS வேல்யூ எடுத்துக்கிறோம். RHS 5/12 இருக்குது. 5/12 நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி ஆங்கிளுக்கு ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 15 டிகிரின்னு கிடைக்குது. அந்த 15 டிகிரிக்கு நம்மளால் டைரக்ட் ஆங்கிள் மெஷர் பண்ண தெரியாது. அதனால நம்ம 45 மைனஸ் 13 ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஸோ LHS வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப்னு கிடச்சிருக்கு. RHS வேல்யூ 45 மைனஸ் 13 கன்சிடர் பண்ணுறோம். இந்த tan ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு tan A மைனஸ் B ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். சரியா? tan A மைனஸ் B ஃபார்முலா tan A மைனஸ் tan B பை 1 + tan A tan B. tan 45 டிகிரி அண்ட் tan 30 டிகிரி வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் √3 2/, வேல்யூ கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். எல்சிஎம் எடுக்கணுமா? √3 மைனஸ் 1/√3ன்னு கிடைக்குது. இங்கே √3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது √3 + 1/√3 கிடைக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் நம்ம எப்போவுமே ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ கான்ஜுகேட் எடுத்துட்டு √3 மைனஸ் 1/√3 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் என்னவாகிடுது? √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகும். டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும்போது 2 கிடைக்கும். டினாமினேட்டர் வேல்யூ 2 கன்வெர்ட் ஆகும். நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ √3 மைனஸ் 1 இன்ட்டு √3 மைனஸ் 1. எஸ் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். இப்போது இந்த √3 ஹோல் ஸ்கொயர் நம்ம 3ன்னு சொல்லுவோம். மைனஸ் 2√3 ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னவாகும்? காமனாக 2 இன்ட்டு 1 ப்ளஸ் √3ன்னு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ப்ராப்பராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 மைனஸ் √3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ப்ராப்பராக சம் சால்வ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். ஸோ LHS அண்ட் RHS வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடுது. x + 1 ஹோல் ஸ்கொயர் அண்ட் √3 + 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிது.
இதில் ஸ்கொயர் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது √3. இந்த ஸ்டெப்பில் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலக்குன்னு இங்கே டினாமினேட்டர் வேல்யூ நம்ம பார்க்குறோம். இங்கே x² + 2x + 1 இருக்கு இல்லையா, 2/x+1² சொல்லலாம். ஸோ இங்கே ஆப்போசிட் சைட்லேயும் இங்கே ஒரு ஸ்கொயர் டேர்மாக கிடச்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கொயர் டேர்மாக மல்டிப்ளை பண்ணுங்கிறதுக்காக டினாமினேட்டரில் இந்த சைடும் ஸ்கொயர் நம்பர் இருக்குது, இந்த சைடும் ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா. எக்ஸ் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் வேல்யூ எல்ஹெச்எஸ்லேயும் ஸ்கொயர் நம்பர், ஆர்ஹெச்எஸ்லேயும் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை √3 + 1/√3 + 1. ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சாச்சு, √3. சரியா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். நம்பர் ஆஃப் சொல்யூஷன், எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். tan inverse x, tan inverse + tan inverse x இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த tan inverse x + y1 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். இங்கேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், tan inverse a + tan inverse b ஃபார்முலா, RHSலேயும் tan inverse a - tan inverse b ஃபார்முலா, LHSல tan inverse a + tan inverse b ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். RHSல tan inverse a - tan inverse b ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ LHS எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் tan inverse 2x/2 - x² கிடைக்குது. RHS எடுத்துக்கிறேன். RHSல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2x/1 + 3x² கிடைக்குது. LHSும் RHSும் ஈக்குவல்னு கிவன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக இருக்கும்போது ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2x/2 - x² = 2x/1 + 3x² கிடைக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கிடைக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ +or-2 +or-1/2. ஹவு மெனி சொல்யூஷன்ஸ், 2 சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாபிக் தேர்டு சம். sin inverse of sin 5 ஆங்கிள் இருக்க பிளேஸில் நம்ம 5ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் அங்கே மென்ஷன் பண்ணலை, 5ன்ற நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம 5 டிகிரியாக எடுத்துக்கலாமா மிஸ் அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க 5 டிகிரி மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், sin inverse of sin 5 ≠ 5. sin கேன்சல் ஆகிடுச்சு, 5ன்னு ஆன்சர் சொல்லிடலாம் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன் பாசிபிள் கிடையாது, அந்த ஆங்கிள் எதுக்குள்ளே தான் இருக்கணும், -π/2 அண்ட் π/2க்கு பிட்வீனில் இருக்கணும். இது பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் π = 22/7. அந்த π வேல்யூ, இந்த 5ஓட வேல்யூ நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுன்றதுக்காக இந்த கான்செப்டை இந்த மாடல் சம்முக்கும் எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும், அந்த சம்முக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். π/2 வேல்யூ 22/7 /2ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 1.57 இருக்குது. 1.57 இந்த லிமிட் வேல்யூ எதுக்கு பிட்வீனில் இருக்கணும், -1.57க்கும் +1.57க்கு பிட்வீனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறோம். இப்போ 5ன்ற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், தட் இஸ் 0, π/2, π,
again 3π/2 திரும்ப 2π வரும். திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோமா? குவாட்ரண்ட் அது அப்படி தானே நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரியே இங்கே சால்வ் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன இருக்குது? π/2 வேல்யூ 1.57. இந்த வேல்யூ பையோட வேல்யூ 3.14. அதே மாதிரியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 3.14/2 கிடைக்குமா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1.57 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 7, 21, 15, 16, 4.61. ஸோ இந்த குவாட்ரண்ட் 4.61 இருக்கும். இங்கே நம்மளுக்கு 2π கன்வெர்ட் ஆகிடுச்சு. 2πனா என்ன? சப்போஸ் 6 பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம ஃபைவ்ன்ற வேல்யூ எதுக்கு பிட்வீனில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது? இந்த குவாட்ரண்ட்டில் 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த வேல்யூ? 2πயிலிருந்து 5 சப்ராக்ட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குமா? இந்த 5ன்ற வேல்யூ எங்கே இருக்குது? 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. 4th குவாட்ரண்ட்டில் இருக்க வேல்யூவை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? 2π - 5ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 5ன்ற வேல்யூவை நம்ம எந்த மாதிரி மென்ஷன் பண்ண போகிறோம்? 2π - 5ன்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 35 - 44/7. 5 - 2π/5. இது எதுக்கு பிட்வீனில் இருக்கும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இன்டர்வலுக்கு பிட்வீனில் இருக்கும். -1.29க்கும் 1.29 எங்கே இருக்குது? -1.57 அண்ட் +1.57க்கு பிட்வீனில் தான் இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இட் இஸ் அக்செப்டபிள். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வேல்யூவை டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 5ன்ற வேல்யூவை நம்ம எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம்? 2π + 5 - 2π. ஓகேவா? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். 2π கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 5 மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக நம்ம இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். sin 5 = 2π + 5 - 2πன்னு இருக்குது. இதை நம்ம 5 - 2πன்னு டைரெக்டாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. எப்படி போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரப்போகுது. ஸோ sin 5 இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த இன்டர்வல் எதுக்குள்ளே தான் இருக்குது? π/2 -π/2க்கும் π/2க்கும் பிட்வீனில் தான் இருக்குது. சரியா? இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. sin 5ன்ற வேல்யூ என்னவா இருக்காது? இந்த இன்டர்வல்குள்ளே இருக்காது. ஸோ நம்ம நார்மல் கிராஃப் ட்ரா பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுறேன். 0, π/2 இதோட வேல்யூ 1.57. அதே மாதிரி இந்த வேல்யூ என்னவா இருக்குது? பை வேல்யூ தட் இஸ் 3.14. இங்கே வேல்யூ நம்ம 4.61 சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே 6 பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம 5ன்ற வேல்யூ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? 2π - 5ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த குவாட்ரண்ட்டில் 4th குவாட்ரண்ட்டில் இருக்க வேல்யூவை நம்ம 2π - 5ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? இதே சேம் கான்செப்டில் தான் நம்ம எக்ஸாம்பிள் சம்மும் போடணும். நீங்கள் இந்த சம் போடும்போது குவாட்ரண்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். 1.57 π/2ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 1.57 பைன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 3.14 3/2 போட்டுட்டு ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் போட்டுட்டு 5 இங்கே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோன்றது ஸ்டெப்ஸில் எழுதிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம்மும் சால்வ் பண்ணுவேன். இங்கே sin 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin 10ங்கும்போது எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும்? 10 - 3π. 10 அதே மாதிரியே குவாட்ரண்ட்டை நம்ம மார்க் பண்ணும்போது இங்கே 6 வரும்னா இங்கே அதே மாதிரி 6 பாயிண்ட் சம்திங்னா இங்கே ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே வரும். 3π மைனஸ் இந்த குவாட்ரண்ட் 3rd குவாட்ரண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணி நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் சம்மையும் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். இல்லை ரொம்ப ரொம்பவே ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷினில் கேட்பாங்க அப்படின்னா 9th டாபிக் கொஷின்ஸ்.
9th டாப்பிக்கில் இருக்க 4 கொஷின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டண்ட். சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற எல்லா கொஷின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கிளியராக பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.